உண்மையிலுமே இந்த ஆட்சிக்கு எதிராக வெளியில் ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை நாங்கள் முறையெடுப்போம். ஜனாதிபதி சொல்றாரு அப்போ பெல்லாண்ட புழுவாந்த ஓகலான்ட்ட எகலாண்ட புழுவாந்த அதுதான் டெலிவிஷன் சொல்றாரு. இலங்கையில் இதுதான் கடைசி அரசாங்கம். அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு பிறகு ஆட்சி யாருக்கும் இனிமேல் எலெக்ஷன் இல்லை, இனிமேல் எதுவும் இல்லை, நாங்கள் தான் வந்த கடைசி ஆட்சியாளர்கள், எங்களையோட உலகம் அழிஞ்சிரும். இல்லை வேறு மன்னராட்சி சொன்னாரோ தெரியாது. இப்போ சீனாவில் ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி மன்னராட்சி வரையிலும். ஆனால் அவருக்கு சைஸ் போதா ரெண்டு பேருக்கும். அவர் கொஞ்சம் கொழுக்கணும், இவர் கொஞ்சம் உசரணும். அப்போ தான் மன்னராட்சி வரும். இப்போ அதை சொல்லுங்கள், அந்த சதி திட்டம் பற்றி சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் எதிரணியினெல்லாம் போய் இந்த அரசாங்கத்தை கவிக்கிறது பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சதி திட்டம் தீட்டுறதும் கோல் பேஸுக்கு சனத்தை கொண்டாரையும் ஒரு அரசாங்கத்தை பெறட்டுறதும் பெரிய ஒரு வேலை இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு ஜென்ரல் கன்சென்சஸ் ஒன்று இருக்குது. ஒரு ஆட்கள் எடுத்து வைக்காங்க, ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். இல்லை செல்ற கதை மக்களோட கதை அப்படித்தானே. அவங்களோட ஆட்கள் இப்போ அப்படி தான் பேசுவாங்க. இப்போ உடனே இதை பெரட்டி விட்டுட்டா என்ன சொல்லுவாங்க? அன்னூறு பிளான் வச்சுருந்தாரு, சரியாக 18வது மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண. இந்த 15 மாதம் முடிஞ்சுன்னு சொல்லலை, அது 18 இன்னும் 2 மாதம் கூட போடு, 18 தான் அவர் வச்சு தான் செய்ய. இப்படி இவனுக்கு பேசுகிறதுல மண்ணு நூல் தானே. பொய் சொல்கிறதுல, பேசுகிறதுல, களை பண்ணுறது, பிப்பை அடிக்கிறதுல, பேங்க் உடைக்கிறதுல எல்லாம் மண்ணு நூல். அப்படி ஒரு டீமோடு தானே இது குடிக்கிறாங்க. இந்த டீமுக்கு எதையும் பேசலும். அதனால் நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய போகல, கேர்ஃபுல்லாக நல்லா சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் மக்கள் சொன்னாங்க என்ன, படித்த 159 பேர் வாராண்டு. இப்போ முந்தி இந்த சிமையா எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்த ஆட்கள் படிப்பு இல்லை, ஆனால் எல்லாம் எல்லாம் வேலைக்காரனோல் வேலையை செஞ்சு ப்ரூவ் பண்ணிட்டு காட்டு போனாங்க. உதாரணத்துக்கு காமினி லலித் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனோட வரலாறு எடுத்து பார்த்தீங்களா, அவனோட கிட்ட வைக்கலுமே இவங்க எல்லாத்தையும் இவனோட மொத்தத்தையும் எடுத்தால் ஒரு காமினி திசாநாயக்கு, ஒரு லலிதா துலாத்மதுலி, ஒரு பிரேமதாச, ஒரு ஜிஆர் ஜவஹர் கிட்ட வைக்கலுமா? இல்லை. அப்போ அப்படி மக்கள் ஏன் அவ்வளோ ஆதரவு அந்த ஆட்களோடு இருந்தாங்க. நீங்கள் டிஎஸ் சேனாநாயக்கர் இந்த எடுத்தீங்கடா, டிஎஸ் சேனாநாயக்கர், டட்லி சேனாநாயக்கர், ஜெயா ஜாவத், இப்படி தான் வந்துச்சு. கொத்தலாவில் இவங்க எல்லாத்தோடைய மக்கள் ஏன் அவ்வளோ அன்பாக ஆதரவாக இருந்தாங்கன்னா மக்களுடைய பிரதிநிதியாகவே இருந்தாங்க. இப்போ இவர் அப்படித்தானே இருக்கிறாரு.